டுடே நம்ம சேனலில் த்ரெட்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். த்ரெட்டிங் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம மவுத்தில் பைட் பண்ணி த்ரெட் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஒரு டைப் இருக்குது. பட் இன்னொரு டைப் ஆஃப் த்ரெட்டிங்கும் இருக்குது. அது பார்த்திங்கன்னா நம்ம நெக்கில் டைப் பண்ணி பண்ணுற த்ரெட்டிங் தான். பட் நான் மோஸ்ட்லி வந்துட்டு நிறைய சலூன்ஸில் வந்துட்டு வாயில் பைட் பண்ணி பண்ணுற த்ரெட்டிங் தான் பார்த்துருக்கேன். பட் இந்த டைப் த்ரெட்டிங் பார்த்திங்கன்னா சேம் தான். பட் ஆனால் இதை கழுத்தில் டைப் பண்ணி அந்த ஒரு பேலன்ஸில் த்ரெட்டிங் பண்ணுவோம். பட் ஆனால் அதை விட இது ரொம்ப ஹைஜீனிக்கும் கூட. நம்ம நார்மலாக மவுத்தில் பைட் பண்ணி பண்ணுற த்ரெட்டிங் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹைஜீனிக் கிடையாது. ஏன்னா அது அடிக்கடி பிரேக் ஆகும். நம்ம பிரேக் ஆகும்போது வாயில் இருக்கிற நூலை அப்படி வெளியே எடுத்து நம்ம அப்போதைக்கு நம்ம டஸ்ட்பின்லாம் தேடிட்டு இருக்க மாட்டோம். இல்லை சில சலூன்ஸில் பக்கத்துலேயே டஸ்ட்பின் இருக்கும், ஸோ அங்கே த்ரோ பண்ணிடுவோம். பட் அந்த த்ரெட்டை வெளியே எடுக்கும் போதே சம்டைம்ஸ் நம்ம ஸ்பிட்டு நம்ம கிளைண்ட் மேலே பட சான்சஸ் இருக்குது. ஸோ அது அவ்வளோ ஹைஜீனிக் கிடையாது. கிளைண்ட்டுக்கு த்ரெட்டிங் பண்ணும்போது நம்ம அவங்கள ரொம்ப க்ளோஸாக ஹேண்டில் பண்ணுவோம். அவங்க ஃபேஸ் டு ஃபேஸ் ரொம்ப க்ளோஸாக ஹேண்டில் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் தான் நம்ம த்ரெட்டிங் பண்ணுவோம். இப்போ கிளைண்ட்டுக்கு கோல்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மாஸ்க் வியர் பண்ணிவிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா கிளைண்ட் மற்றவங்களுக்கு அது அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு மாஸ்க் வியர் பண்ணிவிட்டு வந்துடுவாங்க. இப்போ நமக்கு கோல்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒர்க் பண்ணி தான் ஆகணும் இல்லையா. ஸோ நம்ம மாஸ்க் வியர் பண்ணவும் முடியாது த்ரெட்டிங் டைமில். ஏன்னா அது நம்ம வாயில் பைட் பண்ணிவிட்டு த்ரெட்டிங் பண்ணுவோம். நம்ம கோல்டு அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா மாஸ்க் தான் வியர் பண்ணி ஆகணும். ஸோ இந்த த்ரெட்டிங்கில் பார்த்திங்கன்னா, அதாவது நெக்டை த்ரெட்டிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம மாஸ்க் வியர் பண்ணிவிட்டு கூட த்ரெட்டிங் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சேஃபான த்ரெட்டிங் மெத்தடும் கூட. நெக்டை த்ரெட்டிங் பற்றி பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ இந்த வீடியோவில் எப்படி ப்ரொசீஜர்னு பார்க்கலாம், நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிடுறேன். த்ரெட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி த்ரெட்டிங்க்கு நீடான திங்ஸ் எல்லாம் என்னென்னு நம்ம பார்த்துடலாம். அதெல்லாம் கம்பல்சரி நம்ம எடுத்து வச்சுட்டு தான் த்ரெட்டிங் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு ஐப்ரோ கோம் அண்ட் ஐப்ரோ கட்டிங் சிசர் அண்ட் பவுடர் அண்ட் த்ரெட் அண்ட் மிரர். ஓகே, கிளைண்ட் ஃபஸ்ட்டு அவங்க மேக்கப்பில் வந்திருக்காங்களா இல்லை மாய்ஸ்சர் ஏதாவது அப்ளை பண்ணிட்டு வந்திருக்காங்களான்னு செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு அப்படி சப்போஸ் அப்ளைவே பண்ணாட்டியும் நம்ம டிஷ்யூ வச்சு அவங்களோட ஐப்ரோ சைட் நல்லா க்ளீன் பண்ணணும். ஏன் நம்ம த்ரெட்டிங் பண்ணும்போது அந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு த்ரெட்டிங் ஸ்டார்ட் பண்ணோன்னா, அவங்க ஆல்ரெடி மாய்ஸ்சரைசர் க்ரீம் அப்ளை பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணியிருக்கலாம், இல்லை அவங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக கூட இருக்கலாம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு த்ரெட்டிங் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம அந்த சர்ஃபேஸை க்ளீன் பண்ணிவிட்டு பவுடர் அப்ளை பண்ணிவிட்டு பண்ணும்போது நம்மளுக்கு த்ரெட்டிங் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். த்ரெட் பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக நம்ம மவுத் பைட் பண்ணி த்ரெட் பண்ணும்போது இந்த எண்ட் இருக்கு இல்லையா, இந்த எண்டை மவுத்தில் அதாவது நம்ம டீத்தில் பைட் பண்ணிக்குவோம் இல்லையா. ஸோ இதே எண்டை நம்ம கழுத்து இருக்கு இல்லையா, நம்ம கழுத்தில் நாட் போட்டுக்கணும். 1 and 2 கொஞ்சம் க்ளோஸாக. ஓகே, இந்த ஒரு லென்த் இருக்கிற மாதிரி போட்டுட்டு சேம் அதே மெத்தட் தான் 1 2 3 4 ரவுண்ட் இது பண்ணியாச்சு. ஓகே, சேம் அதே தான். நம்ம டீத்தில் பேலன்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அதையே இப்போ நம்ம நெக்ல பேலன்ஸ் பண்ணுறோம். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். மற்றபடி ப்ரொசீஜர்லாம் சேம் ப்ரொசீஜர் தான். அவ்வளோதான், சேம் அதே தான். நம்ம தலையை இது பண்ணி கொண்டு போகிறோம். ஓகே, வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதாவது நம்மளுக்கு ஏதாவது கோல்டு அந்த மாதிரி இன்ஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா அது கிளைண்ட்டுக்கு அஃபெக்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக மாஸ்க் வியர் பண்ணிட்டு கூட இந்த த்ரெட்டிங் மெத்தடில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நான் அதே மாதிரி மாஸ்க் வியர் பண்ணிட்டு கூட நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிடுறேன். ஓகே, ஸோ த்ரெட் இப்போ நான் கழுத்தில் தான் போட்டிருக்கேன். ஸோ இந்த பிரச்சனை இல்லை, நீங்கள் மாஸ்க் வியர் பண்ணிவிட்டு நீங்கள் த்ரெட்டிங் பண்ணிக்கலாம். ஓகே, சேம் டைம் இப்போ த்ரெட் பிரேக் ஆயிடுச்சு. ஓகே, பிரேக் ஆயிடுச்சு. ஸோ இதை ரிட்டன் இதே இதில் அதாவது க்ளோஸ்அப் காமிச்சுக்கணும். இந்த நாட் இருக்கு இல்லையா, இப்போ நான் கழுத்தில் கட்டியிருக்கேன்ல, இந்த நாட்லேயே நீங்கள் ஒரே ஒரு நாட் போட்டால் போதும், 2 கூட தேவையில்லை.
1 போட்டால் போதும். ஒரே ஒரு நாட் மட்டும் போட்டு நீங்கள் த்ரெட்டிங் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இன்னொரு தடவை நம்ம மறுபடியும் நெக்கில் மறுபடியும் டைப் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. நீங்கள் அப்படியே இதே த்ரெட்டிங்கில் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.